ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக மது ஒழிப்பு மாநாடு நடக்க வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மது ஒழிப்பு மாநாடு என்பது, போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது மக்கள் நலனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது யாரும் திட்டம் போட்டு கொடுத்து அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல. 2 கோரிக்கைகள் தான். ஒன்று, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு. இரண்டாவது, தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை. ஏன் தேசிய அளவில் சொல்ற அப்படின்னா, காந்தியே தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். நேஷனல் பாலிசி ஆன் ப்ரொஹிபிஷன், தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். அண்ணா தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். ஆர்டிகிள் 47 யார் கொடுத்தது? புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கர் தேசிய கொள்கையை பேசுகிறார். நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், அதனால் தேசிய கொள்கையை கேட்கிறோம். இங்க எப்படி திருச்சி பேசுறாங்கன்னா, நாம ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிறோமா, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் காரணம் இல்லை, முதலமைச்சர் காரணம் இல்லை, அவனுங்க டைவர்ட் பண்ணி பிஜேபி அரசுக்கு எதிராக நாம பேசுறோமா? நோ. இது 2 பெர்செப்ஷன். ஒன்று, நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மாநிலத்தில் மது கடைகளை மூடுங்க. உடனே மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூடுங்க. கடைகளை மட்டும் மூடனா போதாது, உங்களுடைய மார்க்கெட்டிங் டார்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வாங்க. 45,000 கோடியா, அதை 40,000 கோடியாக குறைச்சிங்க. விலை போகாத சரக்கு விற்காத கடைகளை மூடி அர்த்தம் கிடையாது. நல்லா சரக்கு விற்கிற கடையை மூடணும். அப்படின்னா உற்பத்தியை நீ குறைக்கணும். எந்தெந்த ஆலைகள்ல இருந்து எத்தனை லட்சம் கேசஸ் நீ பாட்டில் வாங்குறியோ அதெல்லாம் குறைக்கணும். ஏன்பா, இனிமே நீ ஒரு 2000 பாட்டில் அனுப்பிச்சிருந்த, இப்போ ஒரு 1000 பாட்டில் கொடுத்தா போதும். அப்போ அவன் உற்பத்தியை குறைப்பான். ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அதனால நீ ஒரே நாளில் மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் முழு மதுவிலக்கு தான் நம்முடைய கோரிக்கை.